எல்லாருக்கும் வணக்கங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தமிழ் புத்தாண்டு பலனை தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தமிழ் வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக ஆணித்தரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க வரக்கூடிய தமிழ் வருடமான பராபவ வருடத்தில். உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. இந்த வருடத்துடைய தொடக்கம் சித்திரை மாதம் 1ஆம் தேதியே. யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. லாபஸ்தானாதிபதியாக சூரியன், தொழில் ஸ்தானாதிபதியாக சந்திரன். உங்களுடைய ராசிக்கு துலா ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, 2வது பாத்தியத்துக்கு அதிபதி தான் நமக்கு செவ்வாய். அவர் தானுங்க தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டில் இருந்து, தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டிலிருந்து 8வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். தனகாரகன் தனஸ்தானாதிபதிக்கு சாரம் வீடு கொடுத்து, சாரம் இல்லை வீடு கொடுத்து, தனகாரகனுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படுது. ஏற்கனவே துலா ராசியாதிபதி சுக்கிரனும் லாபஸ்தானாதிபதி சூரியனும் உங்கள் ராசியை பார்க்கிறாருன்னு சொன்னேன். அப்போ தனஸ்தானாதிபதியை தனகாரகன் சேர்ந்தல்லவா அவங்க ராசியை பார்க்குறாங்க. அப்போ இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரணுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ட்டு உங்களை மாதிரி பெரியவங்க தான் சொன்னது. நினச்ச நேரத்தில் நினச்ச பயிரை விதைச்சிட முடியாது. அப்படி விதைச்சோம்னா விளைஞ்சது வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு தானுங்க வரக்கூடிய தமிழ் வருடம். நிறைய பேர் தொழிலதிபராக போகிறீங்க. நிறைய பேருக்கு மன அழுத்தம் நீங்க போகுது. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. இந்த நாட்களுக்காக தான் 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா, இதை பார்க்கறதுக்காக தான் இத்தனை நாள் நான் உசுரோடு இருந்தேனான்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு, நினைக்கக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய வாய்ப்பு தரப்போகுது. என்னடா திருப்பி திருப்பி இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, என் உடம்பு சிலுக்குது இந்த வார்த்தை நான் சொல்லும் பொழுது. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய விஷயம். சாதிக்கிறது அப்படி இல்லை. இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி, உங்கள் ராசியாதிபதி சேர்ந்து உங்களை பார்க்குறதே அதிர்ஷ்டம். இது நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமோ. ஏன்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 80% படிப்பறிவு அதிகமாக இருக்கும். மீதி 20% அந்த 80% உள்ளவங்களுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு போட்டிக்கு நிகராக பகுத்தறிவு அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. படிப்பறிவு இருக்கிற அளவுக்கு அந்த 20% உள்ளவங்களுக்கு பகுத்தறிவு ரொம்ப தாறுமாறாக இருக்கும். அப்போது படிப்பறிவு உள்ளவங்களுக்கும் சரி, பகுத்தறிவு உள்ளவங்களுக்கும் சரி, சரியான ஒரு சந்தர்ப்பம் இந்த பராபவ வருடம். என கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள். அதனால் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த வேலையை விட்டு போட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இல்லை சாமி, நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும். இல்லை, நான் ஒரு அரசாங்கத்தில் தான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஆனால் பர்மனெண்ட் இல்லைங்க, ஒரு டெம்பரவரியாக செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த வருடத்தில் நிரந்தர உத்தியோகம் ஏற்படுத்தும். அவ்வளோ என்னத்துக்குங்க, பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் தனஸ்தானாதிபதி உங்களை பார்ப்பதும், தனகாரகன் உங்களை பார்ப்பதும், உங்கள் ராசியாதிபதி திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் தன்னுடைய சுயசாரம், இது அது அப்புறம் வரணுங்க அதை பற்றி சொல்கிறதுக்கு. அப்போது இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் எப்படி விலகும்னா, சூரியனை கண்ட பனித்துளி போல, சூரியனை கண்ட பனிதுளி போல விலக போகுதுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை.
நான் உங்களுக்கு சவாலாக சொல்கிறேனுங்க, நீங்கள் 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுன்னு சொன்னாலும் சரிங்க, இல்லை சாமி எனக்கு 10 கோடி ரூபாய் கடன் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இந்த வருடத்தில் கடனை கட்டிப்பிடுவீங்களா? அது நீங்களே எதிர்பார்க்கல. கடன் கட்டுறதுக்கான பாதை மட்டும் கிடைச்சா போதும். நான் வாங்கின கடனை என் அப்பன் கட்ட தேவையில்லை, தாத்தன் கட்ட தேவையில்லை, மாமன் கட்ட தேவையில்லை, மச்சான் கட்ட தேவையில்லை, நான் கட்டிக்கிறேனுங்க. ஆனால் அதுக்கான ஒரு பாதை, என் தொழில் விருத்தியானால் போதுமானது, ஒரு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தால் போதுமானது, இல்லை நான் சம்பாதிக்கிறதுக்கு நின்னா போதுமானது, நிற்கிற பணத்தால் கடனை கட்டினா போதுமானது. சந்தர்ப்பம் தானே கேட்குறீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்குறது அது தானே. அந்த சந்தர்ப்பம் கொடுத்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. கடனை கட்டுறதுக்கான பாதை உருவாயிடும். அதே மாதிரி சில பேருக்கு பொருளாதார ரீதியாக மன அழுத்தம் இருக்கும், ஒரு சிலருக்கு வாழ்க்கையே மன அழுத்தமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம், காதலர்கள்கிட்டே சங்கடம். சார் கல்யாணம் ஆகலை, அதில் எங்கே சார் காதலர் கணவன் மனைவி அப்படின்னா, வரக்கூடிய வருடத்தில் திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் தான் குடும்பஸ்தானாதிபதி, அவர் தான் திருமண ஸ்தானாதிபதி. 2 பதவி யாருக்கு? நமக்கு செவ்வாவுக்கு மட்டும். அந்த செவ்வாய் 6வது பாவகத்தில் இருக்கார். ருணரோக சத்துருஸ்தானன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, 6ல் ஒரு பாவியாவது இருக்கணும்ன்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கிற மொத்த கிரகங்களும் நமக்கு நெகட்டிவான கிரகங்கள் தான். அது புதனாக இருக்கட்டும், நமக்கு சனியாக இருக்கட்டும், செவ்வாவாக இருக்கட்டும். அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள், அந்த கிரகத்தோடு இருக்கக்கூடிய அந்த திருமண ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியாதிபதி திருமண ஸ்தானத்தில் இருந்து, ஏன்னா உங்கள் ராசியாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா திருமண காரகன். திருமண காரகன் திருமண ஸ்தானத்தில் இருந்து சொந்த நட்சத்திரம், யாருடைய தெய்வதாட்சியம் இல்லாமல் தன்னுடைய சுய சாரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள், இன்னல்கள் நீங்கும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. திருமணம் நடக்கலை சாமி, ஏன் ஜாதகம் சம்சாரி ஜாதகமா இல்லை சன்னியாசி ஜாதகமானு எனக்கு தெரியல சாமி. ஏன்னா 1 வருஷம் வரன் பார்க்கலாம், 2 வருஷம் வரன் பார்க்கலாம், 5 வருஷம் வரன் பார்க்கலாம், 10 வருஷமாக வரனை பார்த்துட்டு இருந்தா, கல்யாணம் ஆகியிருந்தா சரியான நேரத்தில் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட, மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த திருமண ஸ்தானாதிபதியின் திருமண காரகனுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுவதால் இந்த வருடத்தில் கெட்டி மேளம் நிச்சயம். பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க, கல்யாண நாளை குறித்து வச்சுக்கிடுங்க. பொண்ணு செட் ஆகும் அல்லது மாப்பிள்ளை செட் ஆகும். கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சார் போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் கிடையாது, கேட்காத ஜோசியம் இல்லை, திருமணம் மட்டும் இல்லைங்க, குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை நீங்கள் போகுது. என்ன சாமி நீங்கள் பாட்டில் வரிசையாக அடிக்கிட்டே போகிறீங்க, இதெல்லாம் நடக்குமா? நடக்கலைன்னா நாங்கள் என்ன கேட்கவா போகிறோம்? அந்த இதில் தான் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இல்லை, யூடியூப்பில் வரக்கூடிய ஜோசிக்காரங்க எல்லாமே அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா நான் பஞ்சத்துக்கு தொழில் பண்ணுறவன் இல்லை, பரம்பரையாக தொழில் பண்ணுறவன். நான் தொழில் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் நான் சொல்லணும்னு ரொம்ப டைம் ஆகும். ஒரு முறை என்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுக்க வேறு யாருக்கிட்டையும் போய் ஜாதகம் பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு தரமாக இருக்கும், ஒரு தகுதியாக இருக்கும். இந்த நேரத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளை மனசில் வச்சு தானுங்க இந்த பலன் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. அதுக்கு ஆதாரம் என்ன சாமின்னு கேட்டிங்கன்னா கொடுக்குறேனுங்க. ஆதாரம் இல்லாமல் சொல்லிட முடியாது. கை கொடுத்தா மேலலாம், சொல் கொடுத்தா மேல முடியாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடந்தால் அது எனக்கு புண்ணிய கணக்கில் வந்து சேரும். நான் சொல்லக்கூடிய விஷயம், சொன்ன விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னா அது பாவ கணக்கில் தான் போய் முடியும். சரியா? அதனால் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஒரு விஷயம் சொல்லக்கூடிய வார்த்தை தெளிவாக நிதானமாக இருக்கணுன்றதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பணுங்க. இப்போ புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் இல்லையா? இந்த சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னா புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார். இந்த குரு பகவான் நம்ம ராசிக்கு 9வது பாவகத்தில், அதாவது புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். இந்த புதன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐன சுகஸ்தானாதிபதி. அதாவது திருமணக்காரகன், திருமண ஸ்தானத்துக்கும் திருமண காரகனுக்கும் ஐன சுகஸ்தானாதிபதி, இந்த 3 பேருக்கும் தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் குழந்தை கருத்தரிக்கும்.
இல்லைன்னா நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் வேலைக்கு ஆகாது. நல்லா கேட்டுக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியுன்றது எனக்கு தெரியல. நான் சொல்கிற விஷயத்தை மட்டும், இந்த ஆதாரத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐன சுகஸ்தானாதிபதினா புதன். ஐன சுகஸ்தானாதிபதினா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்பு, பற்றுதல், பாசம் எல்லாமே அந்த ஐன சுகஸ்தானாதிபதினா நமக்கு புதன் இல்லையா? இந்த புதன் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனியோட சேர்றார் 6வது பாவகத்தில். ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி, உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிக்கு இடமும் அதுதான் 6வது இடம் தான். அந்த 6வது இடம் குரு பகவானுடைய வீட்டில், அதாவது புத்திர காரகனுடைய வீட்டில் இருக்கிறார். புத்திர ஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறாங்கன்னா புத்திரகாரகனுடைய வீட்டில் இருக்காங்க. கேட்டுக்கோங்க. அப்போது அந்த புத்திரகாரகனுடைய வீட்டில் யாரோட சேர்றாங்கன்னா இந்த குடும்பஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவோட சேர்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா நம்ம ராசிக்கு 9வது பாவகத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஐன சுகஸ்தானாதிபதி புதனும் இந்த குரு பகவான் புத்திரகாரகனும் கிரக பரிவர்த்தனை. ஏற்கனவே இந்த ஐன சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறாருன்னு சொன்னேன். புத்திரகாரகனும் இந்த ஐன சுகஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனைன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் குரு நம்ம ராசியை பார்க்கிறார். எழுதி வச்சுக்கோங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வருடக்கணக்காக இருக்கக்கூடிய அந்த புத்திரபாகிய தடைகள் நீங்க போகுது. சார் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. கேட்காத ஜோசியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. கேட்ட ஜோசியம் பொய்யாயிடுச்சு, செலவழிச்ச காசு செம்பாயிடுச்சு, கும்பிட்ட சாமி கல்லாய் போச்சியா. இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த வருடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு புது உறவை கொடுக்க போகுது. உங்கள் வம்ச விருத்தி அடைய போகுது. ஆதாரத்தை சொல்லிவிட்டனுங்க. நம்பிக்கை இருந்தால் அதுக்கான ஒரு அமைப்புகள் என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் இயற்கையோ அல்லது செயற்கையோ ஏதாவது ஒரு வகையில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை சாமி, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, துளாராசியில் பிறந்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு 10% உங்களுக்கு சாதகமாக கிரகம் இருந்தால் கூட போதுமானது. 90% இந்த பிரபஞ்சம் அழகாக கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்திப்படும். அற்புதமான நேர காலங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்குதுங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு தயவு செய்து உங்களை தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேனுங்க, இந்த நேரத்தை நீங்கள் விரயம் பண்ணிடாதீங்க. சந்தர்ப்பம் ஒருத்தருக்கு சரியாக இருந்ததுன்னா நம்ம ஆண்டியாகவே இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்பம் கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். இது நல்ல நேரங்க, பயன்படுத்திக்கோங்க தயவு செய்து. சரியா? இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 100% மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு மனப்பூர்வமாக இருக்குதுங்க. சாதிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.